பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்து நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 350க்கும் மேற்பட்ட ஆட்டோ, வாடகை வேன், கார் உள்ளிட்டவைகளும் இயக்காததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள லக்கி நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நூருல்லா. இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் இவரது மனைவி ஆயிஷா வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் ஆயிஷாவின் வீடு முன்பாக கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த 20 லட்சம் மதிப்பிலான 48 பவுண்ட் தங்க நகை மற்றும் 80,000 ரூபாய் பணம் கொள்ளை அடித்து சென்றுள்ளனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக குடிநீர் நிறுத்தப்பட்டு உள்ளதாக கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் ஊத்தங்கரை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் எடக்குடி வடபாதி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 545 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,70,09,429 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா எம் முருகன், எம் பன்னீர்செல்வம் மற்றும் எஸ் ராஜகுமார் ஆகியோர் வழங்கினர். நீர் மேலாண்மை திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய நிலையில் இதுவரை எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டது என்பதை வெள்ள அறிக்கையாக விட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்ட விலையில் ஊர் தலைவராக இருந்தவர் சிவகிருஷ்ணன். இவரிடம் உள்ள தேவி முத்தாரம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1 கோடி ரூபாயும் 25 பவுண்ட் தங்க நகையும் புதிய ஊர் கமிட்டியிடம் ஒப்படைக்க வருவாய் கோட்ட அலுவலகம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை ஒப்படைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் இதுவரை ஒப்படைக்காமல் இருந்து வருவதால் காவல்துறை இதற்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஊர் மக்கள் கோவில் வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை கோட்டூர் பகுதியில் 2.0 அம்ருத் குடிநீர் திட்டத்திற்காக 6வது வார்டு பகுதியில் குழாய்களை பதிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து குழாய்கள் பதிக்கப்பட்ட பின்பும் 1 மாதத்துக்கு மேலாகியும் குழிகள் மூடப்படாமலேயே உள்ளது. இதனால் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி விபத்துகள் வருகின்றனர். இதுகுறித்து கோட்டூர் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெசிமா பானுவிடம் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் ஆனைமலை கோட்டூர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தையொட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள 300 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 18 துறைகள் மூலம் சுமார் 2.39 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் பெரியசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பெரியசாமி, இந்தியாவில் உள்ள முதல்வர்களில் தூய்மை பணியாளர்கள் மதிக்கின்ற ஒரே முதல்வர் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் என்று பெருமையாக பேசினார். தேனியில் முல்லை பெரியாறு அணைக்கு பராமரிப்பு பணிக்காக கொண்டு செல்லப்பட்ட தளவாட பொருட்களை 3 தினங்களாக வனத்துறை சோதனை சாவடியில் நிறுத்தி வைத்துள்ளதால் கேரளா காவல்துறை வனத்துறையை கண்டித்து விவசாயிகள் தமிழக கேரள எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் ஆலய பிரகாரத்தில் வெள்ளோட்டம் விடப்பட்ட நிலையில் இரவு வெள்ளி தேரோட்டம் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ அபிராமி அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு நாளையொட்டி ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக சார்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியன், மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் திருச்செல்வன் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈரோடு அடுத்த திண்டலில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக வீட்டு வசதி துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு 947 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.05 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று வருகை தந்த மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பூவிருந்தமல்லி குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் ரஞ்சித் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டதோடு அனைவரும் அம்பேத்கரின் வழி நடப்போம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பங்களாபுதூர் உப்பு பள்ளத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வரும் நிலையில் இன்று இவரது விவசாய தோட்டத்தில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு சுமார் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று வருவது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த டிஎன் பாளையம் வனத்துறையினர் மற்றும் கோபி தீயணைப்பு துறையினர் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்து டிஎன் பாளையம் வனப்பகுதியில் விட்டனர். அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரிஸ்டோ ரவுண்டானத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழ்நாதன், திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து கேரளா மாநிலத்திற்கு செல்லும் ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு ரயில் நிலைய போலீசார் விசாகப்பட்டினம் கொல்லம் விரைவு ரயிலில் சோதனை செய்தபோது 9 கிலோ கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது குறித்து ஈரோடு ரயில் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை காமராஜர் சாலையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை வாயிலில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார், பாஜகவினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் வட்டம் இலத்தேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.